கொண்டாடுகின்றோம். என்றெழுந்தது வார் யுக புரட்சி, அலறி வீழ்ந்தான் கொடுங்கோலன் என்று பாரதி பாடினாரே, அந்த ரஷ்ய திருநாட்டில் பொது உடைமை கொள்கை மலர்ந்த அந்த தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பாடுவார்கள், எல்லாருக்கும் எல்லாமல் இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம், கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடருக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம், எல்லாரும் அங்கில்லை பிறர் நலத்தை தனியொருவன் தனதென்று சொல்லாம் அங்கே, எல்லோரும் நல்லோரே அந்நாட்டில் நமக்கென்ன கிளியட்டும் பழம் பஞ்சாங்கம் என்று சொல்லுவார். பொது உடைமையை பற்றி பேசுகின்ற போது எல்லோரும் பொது உடைமையை பேசுகின்றோம், ஆனால் தன்னுடைமையை பெரிதாக நினைத்துக் கொள்கின்றோம். தன்னுடைமை சிந்தனை எப்போது அடைகின்றதோ அப்போது பொது உடைமை சிந்தனை வெற்றி வரும். தமிழகத்தில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, பல நாடுகளிலே பொது உடைமை கொள்கை வேரூன்றியது. எல்லா கட்சிகளும் பொது உடைமை சிந்தனையை தங்களுடைய கொள்கையாக ஏற்றுக்கொண்ட போதிலும் அந்த கட்சிகள் தாங்கள் ஆட்சிக்கு வந்த பின் பொது உடைமை சிந்தனையை மறந்து தனி உடைமை சிந்தனையை வேறு சொல்கின்ற காரணத்தினால் பொது உடைமை சிந்தனை நடைமுறையில் வெற்றி காண முடியாத ஒரு அவல நிலையை காணுகின்றோம். அத்தகைய நிலை மாற வேண்டும் என்றால் மனிதனுடைய மனம் மாற வேண்டும், சிந்தனை மாற வேண்டும். சிந்தனை எப்போது மாறுகின்றதோ அப்போது பொது உடைமை சிந்தனை வெற்றி வரும் என்று சொல்லி இந்த கவியரங்கத்திற்கு வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை என்ற தலைப்பில் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பாடிய இந்த பாடல் அடியை ஒட்டி 3 பாவலர்கள் தங்களுடைய கருத்தினை கவிதை வழியாக எடுத்துத்தர வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்லி முதலில் கவிதை பாடும்படி தோழர் இளவல் அவர்களை அழைக்கின்றேன். அன்புமிக்க தோழர்களே, அன்புமிக்க தோழர்கள் மேனாள் புரட்சிகர வாழ்த்து தெரிவிக்கின்றேன். உழைக்கும் வகுப்பாரின் உரிமை கோரில் தன் இன்னுயிரை வீழ்ந்த சாம்பவான் வாடை தோழர் சிவராமனுக்கு நடிவேந்தர் வழக்கத்தை அவை மீண்டும் வணங்கி தோழர்கள் நான் சிதறி கிடக்கும் சிறு விதை நெல், அந்த சொல்மணிகளை அதன் தனித்துவம் அறியாமலேயே தின்பேன் நான். வான் சுதை வண்ணம் குழல் ஈச்சுலி பறவையும் நான் தான், தாழ்வென்றும் அறியா சூழ் மகளிரும் நான் தான். தொடங்குகிறேன். செந்தமிழினமே செந்தமிழினமே எழுக எழுக முன்னிலும் வீரியமாய், எல்லையொரு பரம்பொருள் முன் இருந்தபடி இருந்தது போல் நின்மொழி மண் இலக்கிய செம்மையும் இளமை குன்றா இலக்கண செம்மையும் மாற்றான் வடவனின் மடமை கொள்கையால் பின்னடைமோ எனும் அச்சம் தவிர்த்து வெறித்திமருடன் எழுந்து வா. துவைத்தெடுப்போம் இல்லது துடைத்தெடுப்போம், இளம் களிரே தடை உடை. பகலவன் நாளை தன் நீல வண்ணத்தோடு சிவப்பு சிந்தனைகளோடும் கைகள் இணைத்து பயண வீதி எங்கும் அடடா பெரும் மகிழ்ச்சி புனிதமும் புதுமையும். தண்டுமை பறையடித்து தீயணையாமல் இத்தமிழ் மொழி காப்போம் வா. உடல் மெலியும் உடல் நலியும் ஆயினும் என்ன தனித்தன்மை கொள்வோம் வா. இன நெடுந்தேர் ஏறி முன்னர் ஆதித்தமிழன் காத்திட்ட பண்பாடு சொல்லியமை பெரிதனும் பெரிதென்றோ. திங்களுடன் வெண்திரையினை இணைத்து போர்க்களையும் போரிடும் முறையும் நேர்கோட்டில் என்றும் இல்லவே இல்லை. இணை அன்பும் இணை பண்பும் இணை அகவையும் இதை அறிவோம்.
இணை கல்வியும் ஒன்றானால் வல்லான் பொருள் விவிக்கும் தனியுடைமை தகர்த்தெரிப்போம் வா ஆயுதங்களுடன். இரு விழிகளினாலும் ஈரைந்து விரல்களாலும் பார்வை இடதாக்கு சீராக்கு. ஆதிச்சநல்லூர் எலும்புக்கூடுகளும் சிவகலை கொடுமணல் சொற்பேடுகளும் கீழடியின் மண்மூடிய சுடுமண் குழாய்களும் தாய்க்கடவுள் கருவளன் வழிமுறைகளும் சொல்லித் தருவதென்ன பொது உடை பூப்பதென்றோ வா கை கொள்வோம் மெய்நீரை நிறை கொள்வோம். நன்றியுடன். நன்றி ஐயா. பொது உடைமை சிந்தனையில் உலகம் தன்னுடைய சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை அடிப்படையில் தோழர் அவர்கள் கவிதை படைத்தார். சித்திர சோலைகளை உண்மை நன்கு திருத்த இப்பாரினில் முன்பு எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரவும் ஏரிநிலை என்கின்ற பாவேந்தருடைய சிந்தனையை நாம் எண்ணி பார்க்கும்போது இவ்வுலகின் அடிப்படை தொழிலாளர்களுடைய உழைப்பு என்பது புலப்படும். அந்த நிலையில் ஐயா அவர்கள் தங்களுடைய கருத்தை வழங்கினார். அவருக்கு நன்றி. அடுத்ததாக தங்களுடைய கவிதை வழங்க தோழர் தமிழினியன் அவர்கள் வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பத்திரிகையாளர் சுதந்திரம் அது சுதந்திர நாள் கடைபிடிக்கிறாங்க. பத்திரிகை சுதந்திரம். இப்போ பத்திரிகை சுதந்திரம் என்பது ஒரு முழக்கம் மட்டுமல்ல, ஒரு ஜனநாயக வழிபட்ட முறையில் இன்னைக்கு நம்ம காங்கிரஸ் தலைவர் சொல்லியிருக்காங்க. ஆக ஊடகங்கள் கொடுமைப்படுத்தப்படுகின்றன, முடக்கப்படுகின்றன. இந்த உதாரணம் கேட்டீங்கன்னா ஒரு ஆகணும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மோடிக்கு பிரச்சனையாக இருக்குது. அவர் என்ன பண்ணார், கொடுத்தாங்க ஒரு நிகழ்ச்சி அவர் தூக்கியிருந்தார் அப்படின்னு விசேஷம் கொடுத்தாங்க. ஆனால் அதிபர் கொஞ்சம் ஜனநாயக பேர்வழி அதெல்லாம் அவர் எதிர்ப்பு சொல்லலை. அடுத்தது விளம்பரத்தை கட் பண்ணுறோம். விளம்பரத்தை கட் பண்ணால் என்ன ஆகும், டிவியே நடத்த முடியாது சொல்லலை. நம்ம கூட காக்காவும் பார்த்தா விளம்பரம்னா அதை அந்த விளம்பரத்தை கட் பண்ணலாம். அப்படியும் அவர் அவர் தூக்கல. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, அந்த ½ hour ப்ரோக்ராம் பிளாக் அவுட் ஆகுது. ஆனால் இதற்காக எந்த ஊடகங்களும் எதிர்ப்பு காட்டல. தங்களுடைய சுதந்திரம் தலைவர் சாகும்போது ஒரு பிரச்சனை கொண்டு போகிறாங்க. மற்ற ஊடகங்கள் வாய் போட்டு கொண்டுருக்காங்க. இதுதான் பத்திரிகை சுதந்திரம் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடியது என்று சொல்லி, அடுத்ததாக இந்த மே தின சிந்தனை சொல்லியிருக்கீங்க. பேராசிரியர் ராமசாமி சொல்கிறார், இன்னைக்கு புதுசாக கட்டி கதை படித்தேன். அந்த கவிதை எழுத கவிதை எழுத 4 மணிக்கு எழுத ஆரம்பித்தேன். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவர் பத்திரிகையில் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் அவருடைய ஆப்ஷன் காலேஜ் படிக்கும்போது இப்போ 2 வாரம் தினமணிக்கு போயிடுறாரு. 1 வாரம் அடிஷ்னலாக தினம் மலரில் கொடுக்குறாங்க. அப்போது அங்கே போனவங்க செய்தி ஆசிரியர் பெரியார் ரொம்ப கஷ்டமாக நல்லா எழுதிதான் போடுவார். அது காந்தி ட்ரெஸ் தான் போட்டுருப்பார். இது இப்படி எழுதி வரும்போது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி எழுதுவோம். சரி, மே நாள் வருது, ஆனால் தினமலரில் செய்தியே இல்லை. தினமலரில் செய்தி இல்லை. உடனே வந்தோடனேப்பா எல்லாரும் தினமலருக்கு வாழ்த்து சொல்கிறாங்க, நீங்கள் வாழ்க்கையே சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறது கேட்குறாரு. பக்கத்தில் இருக்கிறாரு, என்ன கேட்குறாரு, அவரே கேட்குறாரு. அவர் சாயங்காலம் 4 மணிக்கு வந்தால் வந்துடுறாரு. 6 மணிக்கு அந்த உடனே கேட்ட உடனே இது ஐரோப்பிய சிந்தனை. எல்லாம் புரிஞ்சுங்க. மே தினம் என்பது ஐரோப்பிய சிந்தனை ஒன்று. 2வது காத்தல், அழித்தல், படைத்தல், இதுதான் உழைப்பு. அவர் இருந்த கலாம் சொல்லிட்டார். சொல்லிட்டு விஸ்வகர்மா தான் இந்தியாவின் முதல் தொழிலாளி. ஆகவே நமக்கு மே தினம் என்றால் விஸ்வகர்மா தினம் தான், அதை தான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, விஸ்வகர்மா தினம் எப்போ சார் வரும்? அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். அப்போதான் பிரச்சனை இல்லை, அதை மருந்து வேற அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி போச்சு. ஆக இதையொட்டி ஒரு கவிதை இது. வல்லால் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வர வேண்டும் இந்நாட்டில் பொது உடைமை என்றபோது வந்ததே விமர்சனம் பெரியார் மீது. முதலில் மணி அமைய பொது உடைமை ஆக்கும். வர வேண்டும் இந்நாட்டில் பொது உடைமை என்று பெரியார் சொன்னபோது வந்தது விமர்சனம் பெரியார் மீது. முதலில் மணி அமைய பொது உடைமை ஆக்கு. மே தினம் கொண்டாட வேண்டும், பேஷா கொண்டாடிடலாம். விஸ்வகர்மா தினம் தானே மே தினம் நமக்கு என்றது ஆரிய இந்தியா. இந்நாள் தனிநாடு கேட்கும் இங்கே 2 இந்தியாக்கள் இருக்கின்றன.
என்றார் கோல்வாக்கர். இந்து இந்தியா இஸ்லாம் இந்தியா. அவர் கட்டமைக்க விரும்பியது ஆரிய இந்தியா. பொதுமை என்பது இயற்கை, உடைமை என்பது செயற்கை. பொது உரிமை இல்லையே பொது உடைமை நில்லாது. வருணம் நிலவும் போது வர்க்கம் நில்லாது. வருண இந்தியா ஒழியாமல் வர்க்க இந்தியா முகிழ்க்காது. பொது உடைமை விளங்காது. நன்றி, வணக்கம்.